தாய் தந்தை இழந்து தவித்து வரும் 3 குழந்தைகள். வீடு இடிந்த நிலையில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டே தாயாக மாறி தம்பி தங்கைகளை கவனித்து வரும் சிறுமி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் கோவிலூர் பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சுப்பையா. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளது. முதல் பெண் 10ஆவதும், இரண்டாவது மகள் 9ஆம் வகுப்பும், மூன்றாவது மகன் 7ஆம் வகுப்பும் கோவிலூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் சுப்பையா மற்றும் அவரது மனைவி அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் உறவினரின் அரவணைப்பில் குழந்தைகள் வளர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த குழந்தைகள் வசிக்கும் ஓட்டு வீடு கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக ஒரு பக்கம் சுவர் இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய 3 குழந்தைகளும் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள அந்த ஓட்டு வீட்டில் வசித்து வருகின்றனர். மழை காலங்களில் ஒதுங்கக்கூட இடம் இல்லாமல் தவித்து வந்துள்ளனர். அதேபோல் உடை மாற்றக்கூட வசதி இல்லாததை அறிந்த சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து வாட்ஸ்அப் குழு ஒன்றை அமைத்து அதன் மூலம் நிதி திரட்டி அந்த குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். கோவிலூர் பகுதியில் தாயையும் தந்தையும் இழந்து 2 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு பையன் தன் அத்தையோட அரவணைப்பு வளரும் போது அப்போதைக்கு கடைசியாக பெஞ்ச மழைனால அந்த வீடு இடிஞ்சு போய் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கதா எங்களுக்கு கேள்விப்பட்டோம். நாங்களும் நேரடியாக போய் அங்கே போய் பார்த்து கலவை செய்தவுடனே அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே அதை சமூக ஆர்வலர்கள் காரைக்குடி சமூக ஆர்வலர் குரூப்பில் பதிவு செஞ்சாங்க. உடனே நாங்கள் அதுக்கான நிதியை சமூக ஆர்வலர் சார்பாகவும் காரைக்குடி கோவிலூர் நண்பர்கள் இணைஞ்சே அதுக்கு நிதி திரட்டினோம். இப்போ நேற்று அதுக்கு வானம் தொட்டி அதோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தை மாதம் அவங்களுக்கு அந்த வீடு புதுசாக வீடு கட்டி அவங்களுக்கு ஒப்படைக்க போகிறோம். வீடு கட்டி கொடுத்தாலும் அரவணைக்க ஆள் இன்றி தவித்து வரும் குழந்தைகளின் சாப்பாடு மற்றும் பராமரிப்பு செலவுகளை அரசு ஏற்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் அரசு உயர்நிலைப் பள்ளி கோவிலூர்ல தான் படிக்கிறேன். எங்க அத்தை சித்தார் வேலை பார்க்குறாங்க. எங்க அத்தை கூடவே நாங்கள் இருக்கிறோம். 3 நாள் பெஞ்ச மழையால எங்க வீடு இடிஞ்சிருச்சு. அதனால எங்க சரவணன் அண்ணன்கிட்ட போய் சொன்னோம். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசி வீடு கட்ட பண்ணிட்டாங்க. எங்க சாப்பாட்டு செலவுக்கும் எங்க ஸ்கூல் செலவுக்கும் அரசு உதவி பண்ணணும்னு வேண்டுகிறோம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலமுருகன்.